வணக்கம் நண்பர்களே. தப்பிச்சு போன மிருகங்களை காசுக்காக கண்டுபிடிச்சு கொடுக்கிற பன்னிக்குட்டியை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, வெளி உலகத்தை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத யானையை சர்க்கஸ்ல இருந்து காப்பாற்றி ஒருத்தங்க கூட்டிட்டு போகிறாங்க. அதை மீட்டு கொண்டு வர ஹிட்டுன்னு சொல்லப்படுற பன்னிக்குட்டியை தொடர்பு கொள்றாரு சர்க்கஸ் முதலாளியான கோமாளி. இதை செஞ்சு முடிக்க யானையை கண்டுபிடிச்சி அது கூட நட்பா பழகுது பன்னிக்குட்டி. அதோட கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை மனசு பன்னிக்குட்டியோட எண்ணத்தை மாத்துமா, இல்ல காசுக்காக துரோகம் பண்ணுமான்றதை பத்தி கலவரமான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க ஹிட் பிக் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இது விலங்குகளும் மனிதர்களும் இணைஞ்சு வாழ்ற ஒரு கற்பனை உலகம். இதுல தொலைஞ்சு போன செல்லப்பிராணிகளை காசுக்காக கண்டுபிடிச்சி அதுங்களோட உரிமையாளர்கள் கிட்ட ஒப்படைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிக் பெர்தான்ற பாட்டிமா. அவங்க ஒரு பன்னிக்குட்டியை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கும் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்ன கோமாளித்தனம் பண்ணாலும் அன்போடவும் அரவணைப்போடவும் பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் குட்டி பல்லியை கண்டுபிடிச்சா $1000 தராங்கன்ற விளம்பரத்தை பார்த்ததும் பெர்தா அதை தேடி போனாங்க. ஆனால் அது குட்டி பல்லி கிடையாது, ராட்சத முதலன்றது அப்புறமா தான் தெரிஞ்சுது. பாவம், அந்த முதல வாயில சிக்கி பெர்தா பரலோகத்துக்கே போயிட்டாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான பன்னிக்குட்டி அவங்களுக்கு அப்புறம் இந்த வேலையை பார்க்க தொடங்குது. இப்போ காணாம போன குட்டி பூனையிலிருந்து பெரிய சைஸ் யானை வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதோட பேரு தான் ஹிட் பிக். நம்ம சுருக்கமா ஹிட்னு வச்சுப்போம். இது இப்படி இருக்க, பனி சூழ்ந்த ஆர்டிக் பகுதியில் 2 பேர் அணுமின் நிலையத்தில் ஸ்கங்க்ன்ற மிருகத்தை பயன்படுத்தி கதிர்வீச்சை வெளிப்படுத்துற பொருளை சோதிச்சு பார்க்கறாங்க. எக்காரணத்தை கொண்டு அதை தொற்றாத, கிட்ட மட்டும் போயிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஸ்கங்க் பயபுள்ள அதை தொட்டாதான் தப்பிச்சு போக முடியும்னு புரிஞ்சு பைப்புக்குள்ள ஏடாகுடமா பூந்து கதிர்வீச்சை வெளிப்படுத்துற பொருளை கையில எடுத்தது மட்டும் இல்லாம அதை வெளியே கொண்டு வந்து போட்டு தப்பிச்சு போயிடுது. இதனால கூண்டுல வச்சிருந்த கோழி குஞ்சுகள்லாம் மான்ஸ்டர் மிருகமா மாறிடுதுங்க. இதனால அங்க ஒரு வெடி விபத்தே உண்டாகுது. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம ஸ்கங்க் தப்பிச்சு போகும்போது வலை போட்டு பிடிக்க முயற்சி பண்ணுது நம்ம ஹிட்டு. அதுல சிக்காம சிறப்பா எஸ் ஆகி ஓடினதும் டப்புன்னு அது பின்னாடி வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுது நம்ம ஹிட்டு. அதனால பயந்து ஸ்கங்க் கக்கா போனதும் அங்க ஒரு கதிர்வீச்சு வெடிகுண்டே வெடிக்குது. என்னடா ஆய் போற இடத்துல அணுகுண்டு வச்சிருக்காங்களேன்னு ஆச்சரியப்பட்டு ஹிட்டோட கவனத்தை செதறடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போகுது ஸ்கங்கு. அவனை ஹிட்டு குறியிலிருந்து தப்ப முடியாதுறான்னு சொல்லி டப்புன்னு சுட்டதும் ஜெல்லி மாதிரி இருக்க பொருள் ஹிட்டு மூஞ்சிலே அடிக்குது. இதுக்கு தாண்டா செல்ஃபி மோட் ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு கன்னை சரி பண்ணி மறுபடியும் சுட்டு ஸ்கங்கை பிடிச்சிருது. அது கிட்ட போய் தப்பிச்சு போற மிருகங்களை டப்புன்னு பிடிக்கிறவன் தாண்டா இந்த ஹிட்டுன்னு பஞ்சு டைலாக் வேற பேசுது. அதே சமயம் வம்சாவழியா சர்க்கஸை நடத்திக்கிட்டு வர குடும்பத்தில் இருக்க ஒரு கோமாளி நாட்டியம் ஆட தெரிஞ்ச யானையான பிக்கிள்ஸை வச்சு நிகழ்ச்சியை நடத்தாம அதை எகிரி குதிக்க விட்டு வெறுங்கையால பிடிக்கிறன்னு சீனை போட்டு உடம்புல இருக்க மொத்த எலும்பையும் உடச்சிக்கிட்டாப்புல. அதோட நிறுத்தினானா, சரி தன்னால தான் பிடிக்க முடியல, 4 பேரை வச்சு பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணி அவங்களையும் கொண்டு போட்டான். இதுக்கு மேலே யானையை நம்மளால பிடிக்க முடியாது, யானை தான் நம்மளை பிடிக்கணும்னு சொல்லி ஆளே இல்லாத சர்க்கஸில் உட்காந்து பயிற்சி பண்ணுறன்ற பேரில் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் இவருக்கு செல்லப்பிராணியா ஒரு முதல்ல வேற இருக்கு. அதுதான் நாய்களை மிரட்டி ஆட வச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பெருக்கிற வேலை செய்கிற பெருசு கூட இதை பார்த்து செம்ம கடுப்பாகுது. பாவம், அந்த டான்சிங் யானையான பிக்கிள்ஸ் தான் வருத்தப்படுது. அதே சமயம் சுவையான ஆம்லேட்டை போட்டு சுவைச்சி சாப்பிடலாம்னு ஹிட்டு உட்காரும்போது அதோட வண்டியில் இருக்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் காணாம போன கொவாலாவை பற்றி சொல்லுது. உடனே அதை பிடிக்க அதிநவீன வண்டியில் இருக்க டர்போஜெட்டை ஆன் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போகுது ஹிட்டு. இந்த பக்கம் சர்க்கஸ் கோமாளி யானையை கூண்டில் அடைச்சிப்புட்டு எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே சிங்கம் சொரான்னு பல மிருகங்களை பயன்படுத்தி வித்தையை காமிச்சு கலவரம் பண்ணாங்க. அவங்கள போல எனக்கு உறுதுணையா இருக்க போறது நீதானு யானை கிட்ட சொல்லிட்டு நாய்க்கு போடுற தீனியை டின்ன திறக்காமலே பிக்கிள்ஸுக்கு தராரு. நமக்கு பேரும் புகழும் பணமும் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அவர் கூட வந்த முதலையும் நக்கலா சிரிச்சிட்டு போகுது. உடனே பிக்கிள்ஸ் நாய்ங்க கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை விடுவிச்சிடுறேன், அதே போல இங்க இருந்து தப்பிச்சு என் குடும்பத்தையும் கண்டுபிடிச்சாகணும்னு புலம்புது. அந்த பக்கம் கொவாலாவை தேடிட்டு ஒரு பாருக்கு வருது ஹிட்டு. அங்க கன்னையும் எடுத்துட்டு வரக்கூடாது, நன்னும் உள்ள வரக்கூடாதுன்னு ஒருத்தங்களை விரட்டி அனுப்புறாங்க. அதனால நன்னு கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு உள்ள போகுது ஹிட்டு. அதோட ஸ்கேனர் கண்ணாடி ஆன் பண்ணி உள்ள இருக்க கொவாலா கரடியை தேடி கண்டுபிடிச்சிருது. அப்போ ஹிட்டை பார்த்த கொவாலா, எப்பா தயவு செஞ்சு என்னை திரும்பி ஜூக்கு அனுப்பிச்சிடாத, இந்த சில்வண்டுங்கெல்லாம் மூக்க நோண்டிட்டு அதே கையால என்னை தடவுதுங்கப்பா, சத்தியமா செம்ம வெறுப்பா இருக்குன்னு புலம்புது கொவாலா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் என் வேலையே உன்னை கண்டுபிடிச்சி திருப்பி கூட்டிகிட்டு போகிறது தானே, அதனால் சத்தம் போடாமல் சரண்டர் ஆகிடுன்னு கூப்பிடுது ஹிட்டு. உங்ககிட்ட இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அடித்து பறக்க விடுது கொவாலா. அங்கேருந்து வெளியே வந்ததும் ஹிட்டு கொடுத்த துப்பாக்கியை பயன்படுத்தி நன்னு சுட்டு கொவாலாவை பிடிச்சிடுறாங்க. அதை கொண்டு போய் ஜூவில் விட்டு பணத்தை வாங்கிட்டு போகுது ஹிட்டு. அங்கே கைவிலங்க போட்டு கொவாலாவை கட்டி வச்சு பசங்களை தடவை விடுறாங்க.
இந்த பக்கம் பெருகி தொடங்கிற பெருசு பிக்கிள்ஸ் கிட்ட வந்து உன்னை இந்த கோமாளி கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா எப்படின்னு தான் தெரியலன்னு புலம்புறாரு. உடனே அவர்கிட்ட நியூஸ் பேப்பரை கொடுத்து அதுல இருக்க செய்தியை காட்டுது பிக்கிள்ஸ். லெட்டிஷியான்றவங்க கஷ்டப்படுற மிருகங்களை விடுவிக்கிற செய்தியை படிச்சு உடனே அவங்களுக்கு கால் பண்றேன்னு சந்தோஷமா போறாரு பெருசு. அந்த பக்கம் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்றதுனால கேக்டஸ் செடிக்கு வேஷம் போட்டு டிவியில கண்டதையும் பார்த்துக்கிட்டு நொறுக்கு தீனியை தின்னிக்கிட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு நம்ம ஹிட்டு. அப்போ லெட்டிஷியா வீடியோ கால் மூலமா ஹிட்டை தொடர்பு கொள்றாங்க. சரின்னு அட்டன் பண்ணி, உன்னாலதாமா என் பொழப்பே ஓடுது, நீ மிருகங்களை விடுவிக்கிற, நான் அதை பிடிச்சி கொடுத்து காசு பார்க்குறேன், இதே போல நீ நிறைய மிருகங்களை விடுவிக்கணும்னு கேட்குது ஹிட்டு. சுதந்திரமா திரிய வேண்டியதுங்களை கூண்டில் அடைச்சி வேடிக்கை பார்க்குறீங்க, நான் கஷ்டப்பட்டு தப்பிக்க வச்சு அதை பிடிச்சி கொடுத்து நீ சம்பாதிச்ச காசு இனிமே உனக்கு ஒட்டாது தம்பி, கொஞ்சம் அக்கௌண்ட்டை பாருன்னு சொல்லி மொத்த பணத்தையும் வழிச்சு எடுத்துடுறாங்க லெட்டிஷியா. அதனால செம்ம கடுப்பான ஹிட்டு கிட்ட நான் அடுத்ததா ஒரு யானையை விடுவிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதன்படி பிக்கிள்ஸ் இருக்க இடத்துக்கு சாமர்த்தியமா வந்த லெட்டிஷியா அங்க இருக்க நாய்களை பார்த்து உங்களை நான் அப்புறமா விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு பிக்கிள்ஸ் இருக்க ட்ரெய்லரை மட்டும் வண்டியில சேர்த்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. உன்னோட குடும்பம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னை கொண்டு போய் இந்தியால விட்டுடுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட பிக்கிள்ஸ் பயங்கரமா சந்தோஷப்படுது. அன்னைக்கு நைட்டு பிக்கிள்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது கூண்டோட காணாம போயிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு கோமாளி. உடனே அதை கண்டுபிடிக்க ஹிட்டை தொடர்பு கொண்டு பேசுறாரு. இந்த வேலையில நான் தான் பெஸ்ட்னு தெரிஞ்சுட்டு தான் கால் பண்ணிருக்கீங்க, சரி யானையை கண்டுபிடிச்சு கொடுத்தா எவ்வளவு தருவீங்கன்னு கேக்குது ஹிட்டு. லாஸ் வேகாஸ்ல நடக்க போற நிகழ்ச்சிக்கு முன்னாடி நீ யானையை கண்டுபிடிச்சிட்டனா $1,00,000 உனக்கு தரேன்னு சொல்றாரு கோமாளி. அதை கேட்டு அடேங்கப்பான்னு வாயை பொழந்த நம்ம ஹிட்டு உடனே யானையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுது. அதே சமயம் பிக்கிள்ஸை பிளெயின்ல ஏத்திக்கிட்டு போறாங்க லெட்டிஷியா. அப்போ லண்டன்ல தரை இறங்கிட்டு நாம அங்கிருந்து இந்தியாவுக்கு போறோம்னு அறிவிக்கிறாங்க. அதை கேட்டு லெட்டிஷியா கடுப்பாகிறாங்க. இந்த பக்கம் ஃப்ளைட்டு ட்ரெயின்னு எல்லாத்துலேயும் யானையை எதனா ஏற்றிருக்காங்களான்னு செக் பண்ணுது ஹிட்டு. அப்போ இந்தியாவுக்கு போகிற ஃப்ளைட்டில் யானையை ஏற்றிருக்கிறத கண்டுபிடிச்சி அதோட அதிநவீன வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புது. அதே சமயம் ஃப்ளைட்டு லண்டனில் நிற்கும் போது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த பிக்கிள்ஸு கொஞ்சம் தூரத்தில் இருக்க பில்டிங் மேலே யானை உருவத்தில் இருக்க லைட்டை கவனிச்சு ஃப்ளைட்டு கிளம்புறதுக்குள்ளே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம்னு வண்டியை உருட்டிக்கிட்டு போகுது. இது போகிறத பார்த்த ஃப்ளைட்டில் வேலை செய்கிறவங்கலாம் நம்ம வேலை போயிட போதேன்னு பதறி போகிறாங்க. ஆனால் பிக்கிள்ஸு சந்தோஷமாக அந்த பில்டிங்க்கு வந்ததும் மேக்கப் ரூமுக்குள்ளே போய் ஜாலியாக உட்காருது. ஆனால் பாவம் சேர் தான் உடஞ்சிருது. அதே சமயம் அதிநவீன வண்டியில் லண்டனுக்கு வந்த ஹிட்டு நோ பார்க்கிங்கில் தரை இறங்கிட்டு பிக்கிள்ஸை தேடி போகுது. அதோட பாதச்சுவடுகளை கண்டுபிடிச்சி ஒரு பில்டிங்குள்ளே போகுது. அங்கே யானை வேஷம் போட்டு ஒருத்தங்க பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள புந்து மேக்கப் ரூமுக்கு வந்தா அங்கே பிக்கிள்ஸு ஜாலியாக உட்காந்து மேக்கப் போட்டுன்னு இருக்கு. அதை கையும் களவுமா பிடிக்கிறதுக்குள்ள மேடையில் பாடுற சத்தம் கேட்டு அங்கே ஓடுது. அதனால பாவம் ஹிட்டு தான் கீழே விழுந்து வருது. ஆனால் பிக்கிள்ஸு மேடையில் யானை வேஷம் போட்டு ஆடுறவங்கள உண்மையான யானைன்னு நினச்சி கூட சேர்ந்து ஆடுது. ஆனால் பக்கத்தில் இருந்தவங்களோட வேஷம் கலைஞ்சதும் அவங்கள பார்த்து பதறி போகுது. அந்த சமயம் ஹிட்டு வேற பிக்கிள்ஸை பிடிக்க கொக்கியை சுடுறாப்புல. அது டிக்கியில் சொருனதும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி மேடையே சதைச்சிருது பிக்கிள்ஸு. இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே போய் 3D ஹோலோகிராம் மூலமாக வச்ச யானை உருவத்தை பார்க்குது. ஆனால் தெரியாதனமாக அதையும் நசுக்கிட்டு பறந்து விரிஞ்ச உலகத்தை பார்த்து இனிமே எந்த கூண்டுலையும் என்னை அடைச்சி வைக்க முடியாது, என்னோட குடும்பத்தை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்னு சபதம் எடுக்குது. அப்போ டிக்கில மாட்டின துப்பாக்கியை எடுக்க வருது ஹிட்டு. இதை கவனிச்சு அதோட காதையும் மூக்கையும் பார்த்து நீ என்ன குட்டி யானையான்னு கேட்குது பிக்கிள்ஸு. ஆமாப்பா, உன் மூக்கையும் என் மூக்கையும் ஒன்னா வச்சு பாரு, ஒரே மாதிரி இருக்கு, என்ன உந்து கொஞ்சம் நீளமா இருக்கு அவ்வளோதான்னு சொன்னதும் பிக்கிள்ஸு பயங்கரமா சந்தோஷப்படுது. அது மட்டும் இல்லாமல் லெட்டிஷியா தான் என்னை இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க, ஏன்னா நீ ஏறி வந்த ஃப்ளைட்டு போயிடுச்சு, அதே போல் அவங்களும் வேற மிருகத்தை காப்பாற்ற போயிட்டாங்கன்னு போய் சொல்லுது ஹிட்டு. அதை நம்பி நீ தான் என்னை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு போக போறியான்னு சந்தோஷப்படுது பிக்கிள்ஸு. அப்போ கண்ணாடியிலேருந்து வழிகிட்டே கீழே போய் விழுது. உடனே ஹிட்டு அதோட துப்பாக்கியில் இருக்க கொக்கியை பயன்படுத்தி டார்சானை போல தொங்க வச்சு போக வைக்குது. அப்போ நோ பார்க்கிங்கில் விட்ட வண்டியை தூக்கிட்டு போயிருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாகுது. ஆனால் பிக்கிள்ஸு பக்காவா பஸ் மேலே போய் உக்காருது. அது டிக்கி கடியில் மாட்டின ஹிட்டோட துப்பாக்கியும் நாசமாக போயிருக்கிறத பார்த்து இன்னும் என்னென்ன கொடுமைகளை நான் பார்க்க வேண்டி இருக்குமோன்னு கடுப்பாகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் லெட்டிஷியா கண்ணில் படாமல் காவல் அதிகாரிகளை ஏமாற்றி அழகாக ஃப்ளைட் ஏற ரெடியாக நிற்குது. அப்போ சர்க்கஸ் கோமாளிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுது. அதை கேட்டு சூப்பர்பான பாராட்டுறாரு கோமாளி. அப்புறப்பட்டா ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்ததும் லாஸ் வேகாஸுக்கு பறந்து போகிறாங்க. அந்த சமயம் அடக்க முடியாத விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பாத்ரூமுக்கு வருது பிக்கிள்ஸு. ஆனால் இடம் சின்னதாக இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு உள்ளே நுழைஞ்சு போகுது. பின்னாடியே ஏந்திரிச்சு வந்த ஹிட்டுக்கு மயக்க ஊசி போட்டு மட்டையாக்க முயற்சி பண்ணுறாங்க லெட்டிஷியா. பதிலுக்கு ஹிட்டும் மயக்க ஊசியால் லெட்டிஷியாவை தாக்குது. இவங்க 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னால் இந்த குட்டி ரூமில் உக்காந்துட்டு ஃப்ரீயாக போக முடியல, வேற எதனா பாத்ரூம் இருக்குதான்னு தேடி ஃப்ளைட்டோட மெயின் கதவை திறந்துடுது. அந்த சமயம் 2 பேருமே மயக்க ஊசி போட்டு அரை மயக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ பிக்கிள்ஸ் கதவோட கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. காத்துல அடிச்சுக்கிட்டு வந்த ஹிட்டு பிக்கிள்ஸோட வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதே போல பின்னாடியே ஒரு பாட்டிமாவும் பறந்து வந்து இன்னொரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிக்கிள்ஸ் கம்பியை விட்டு பாட்டிமாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே லெட்டிஷியா ஓடி வந்து பாட்டிமாவை பிடிச்சிடுறா. தயவு செஞ்சு உன் வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்க பன்னிக்குட்டியை கீழே தள்ளி விடுன்னு சொல்றாங்க. அது உன்னோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் ஏன் கீழே தள்ளி விடுறேன்னு கேட்குது பிக்கிள்ஸ். அது என் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, சொன்னதை செய்யு கத்துறா லெட்டிஷியா. ஆனா பிக்கிள்ஸ் பாவம் பாட்டியோட பேண்ட்டை உருவிட்டு கீழே விழுந்துருது. அப்போ எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹிட்டு என்ன ஜென்மம் நீன்னு கேட்க, உன் மூளையை கசக்கி பிழிஞ்சு எதனா ஒரு யோசனையை செயல்படுத்துவ, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது பிக்கிள்ஸ். அந்த சமயம் மேகத்துக்கு நடுவில் பூந்து இடியில சிக்கி புகஞ்சு வந்த ஹிட்டு பாட்டிமாவோட பேண்ட்டை பேரச்சூட்டா பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணி செயல்படுத்துது. ஆனா அங்கிருந்து ஒரு காயலாங்கடையில முட்டி மோதி கீழே வந்து விழுதுங்க. அதுலயும் பிக்கிள்ஸ் தான் பயங்கரமா அடி வாங்குது. அதே சமயம் ஃப்ளைட்ல கதவை மூடிட்டு வந்த லெட்டிஷியா இவங்க பத்திரமா தரையிறங்கிறத உறுதிப்படுத்திட்டு ஹிட்டோட துப்பாக்கியை எடுத்து பாக்குறாங்க. கீழே எதை வச்சு என்னோட யோசனை சரியா வரும்னு முடிவு பண்ணனு பிக்கிள்ஸ் கிட்ட கேக்குது ஹிட்டு. ஏன்னா நீ ஒரு திறமசாலி, அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு, எப்படியாச்சும் என்னை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன்னு நம்பிக்கையோட சொல்லுது. அதை கேட்டு எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு பெர்தா மட்டும்தான், அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சரி அதை விட்டு தள்ளு, இப்போ நான் உன்னை உங்க வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போக போறேன். ஆனா எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்குது. இங்க இருக்க உதிரி பாகங்களை ஒன்று சேர்த்து ஒரு வண்டியை உருவாக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி கடாசுது பிக்கிள்ஸ். இதுவும் நல்ல யோசனை தான் சொல்லி வண்டியை உருவாக்க ஆரம்பிக்குது ஹிட்டு. பிக்கிள்ஸ் அங்க இருக்க சுண்டலி கூட பழகி ஜாலியா அதுக்கு ஆடி பாடி வித்தையை காட்டுது. கொஞ்ச நேரத்திலேயே காயலங்கடை சாமானை வச்சு அழகா ஒரு வண்டியை ரெடி பண்ணிடுது ஹிட்டு. அப்போ எலிக்கு டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து ஹிட்டு கூட கிளம்புது பிக்கிள்ஸ். கொஞ்ச தூரம் பயணிச்சு போகும்போது ஹிட்டு ரெடி பண்ணி வச்ச வண்டியில சின்ன குழந்தை போல எல்லா பட்டனையும் அமுத்தி பாக்குது பிக்கிள்ஸ். அதனால வண்டி மின்னல் வேகத்துல பறந்து போகுது. இப்படி பலவித கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டே பயணத்தை தொடரும் போது வழியில ஹாட் ஏர் பலூன் ஷோ நடக்குது. அதுல யானை பொம்மை இருக்க பலூனை கவனிச்சு சடன் பிரேக்கை போட்டு எகிரி குதிச்சு ஓடுது பிக்கிள்ஸ். ஆனா லெட்டின் சீட்ல உக்காந்துக்கிட்டு முன்னாடி தேய்ச்சிக்கிட்டே போன ஹிட்டு இதை வச்சுக்கிட்டு என்னத்த பண்றதுன்னு புலம்புது. அதுக்குள்ள பிக்கிள்ஸ் யானை பலூன்ல ஏறி நெருப்பு பத்த வச்சு அழகா பறந்து போகுது. அது மட்டும் இல்லாம வழியில இருக்க மொத்த பலூனையும் தட்டி விட்டதுனால அதுவும் பறந்து போகுது. பின்னாடியே வந்த ஹிட்டு ஒரு பலூன்ல ஏறி பிக்கிள்ஸை பிடிக்க முயற்சி பண்ணுது. ஆனா முதல்ல பலூனை பார்த்து கால் தடிக்கி கீழே விழுந்துருது. கரெக்டா இன்னொரு பலூன்ல லேண்ட் ஆகி குதிக்கிறத பார்த்த பிக்கிள்ஸ் இது செம்ம ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் எகிரி குதிக்குது. அதனால ஹிட்டு அடுத்த பலூனுக்கு பறந்து போகுது. இப்படி குதிச்சுக்கிட்டே கடைசி பலூனுக்கு 2 வந்து சேருதுங்க. இதுக்கு மேல எகிரி குதிக்க முடியாதுன்னு புரிஞ்சு அதுலயே பறந்து போதுங்க. அப்போ நீ என்னதான் அலறி கத்தினாலும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ஜாலியா தான் என்ஜாய் பண்றேன்னு சொல்லுது பிக்கிள்ஸ். இதுக்கு மேல இதுகிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருது ஹிட்டு. அதை பார்த்து லெட்டிஷியா நீ என் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னதுனால வருத்தப்படுறியா? எனக்கு நீங்க 2 பேரும் தான் நண்பர்களா இருக்கீங்கல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தனியா தான் இருந்தேன். சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு என்னை தூக்கிட்டு வந்துட்டான் அந்த கோமாளி பயவுள்ள. லெட்டிஷியா என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை சந்திச்சேன். இப்போ உங்களால தான் நான் வெளி உலகத்தை பாக்குறேன். சரி உனக்கு என்ன ஆசைன்னு ஹிட்டு கிட்ட கேக்குது. எனக்கு காசு பணத்தை தவிர்த்து ஒரு செஃப் ஆகணும்னு சொல்லுது ஹிட்டு. இப்படி இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டே பறந்து வரப்போ இந்தியால ஏதுப்பா கோல்டன் கேட் பிரிட்ஜ்னு கேக்குது பிக்கிள்ஸ். அப்பதான் நம்ம சான் பிரான்சிஸ்கோக்கே பறந்து வந்துட்டோம்னு புரிஞ்சுக்கிட்ட ஹிட்டு பலூன்ல ஓட்டையை போடுது. அதனால எடை கூடமா கீழே விழுந்து கையில அடிபட்டுக்குது. இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால அடுத்ததா வர போட்டியாளர் இந்த விபத்துல சிக்கி மயங்கிடுறாரு. அதனால நீ தான் போட்டியாளரா களமிறங்கணும்னு ஹிட்டு கையில கட்டு போட்டு இறக்கி விடுறாங்க. அப்பதான் ஹிட்டுக்கு இது சமையல் நிகழ்ச்சினே தெரிய வருது. அதுகிட்ட உன் கனவு நிறைவேற போகுது. அதனால தன்னம்பிக்கையோட உன் திறமையை காட்டுன்னு சொல்லுது பிக்கிள்ஸ். ஒத்த கையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு ஹிட்டு கேட்க, இன்னொரு கையா நான் உனக்கு செயல்படுறேன், அதுக்கு தான் நண்பர்களை நம்பணும்னு சொல்லுது பிக்கிள்ஸ். என்னடா இதுன்னு அசிங்கப்பட்டு போய் சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு ஹிட்டு. அதுகிட்ட சூப்பரா ஒரு ஆம்லேட்டை போட சொல்றாங்க. அதுதான் நமக்கு கைவந்த கலையாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கையில அழகா முட்டையை உடைச்சாலும் பிக்கிள்ஸ் இன்னொரு முட்டையை எடுத்து அது மூஞ்சிலே அடிச்சு உடைக்குது. அதை பெருசா எடுத்துக்காம எப்பவும் போல ஆம்லேட்டை போட தொடங்குது ஹிட்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த சர்க்கஸ் கோமாளி இவன் யானையை ஒப்படைக்காம இன்னும் ஆம்லேட்டை போட்டுன்னு இருக்கான்னு புலம்புறாரு. அப்போ ஆம்லேட்டை போட்டு முடிச்சதும் அதுல உசுரோட இருக்க லாப்ஸ்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதுவும் நம்மள போல ஒரு மிருகம் தானே, அதை கொல்லக்கூடாதுன்னு தடுக்குது பிக்கிள்ஸ். ஆனா ஹிட்டு அதை வெட்டியே ஆகணும்னு முயற்சி பண்ணுது. இதுங்க ரெண்டுத்துக்கும் நடக்கிற சண்டையில ஸ்டேஜ் உடஞ்சி எல்லாரும் யானையை பார்த்துடுறாங்க. அப்போ கத்தி பறந்து போய் லாப்ஸ்டரோட ஒரு பக்கம் மீசையை மட்டும் வெட்டிடுது. அதை எடுத்து ஆம்லேட்ல வச்சு ஜட்ஜுக்கு கொடுக்குறாரு ஹிட்டு. சரின்னு ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டதும் செம்ம டேஸ்டா இருக்கிறதுனால இந்த போட்டியில ஹிட்டு தான் ஜெயிச்சாருன்னு அறிவிச்சிடுறாங்க. அதே சமயம் லெட்டிஷியா ஹிட்டோட துப்பாக்கியை சரி பண்ணிடுறாங்க. அதுல இருக்க டிவைஸ் மூலமா இங்கிலாந்துல புடிச்சு வச்சிட்டு இருந்த காரை ஆக்டிவேட் பண்றாங்க. அப்போ தெரியாதனமா ஏவுகணையை ஏவி விட்டுடுறாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த காரை இவங்க இருக்க இடத்துக்கு பறக்க வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹிட்டுக்கு கால் பண்ண கோமாளி, ஏண்டா
என்னோட யானையை திருப்பி கொண்டு வருவேன்னு பார்த்தா அதை வச்சு சமையல் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, நீ அங்கேயே நில்லு, நான் வந்து யானையை கூட்டிக்கிறேன்னு காலை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் லெட்டிசியா இந்த நிகழ்ச்சியை பார்த்து இவங்க சான் பிரான்சிஸ்கோவில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பிக்கிள்ஸு கிட்ட எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடலாம்னு பார்த்தா அக்கல்ல நாத்த வருது, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு பக்கத்து வீட்டில் பூந்து பாத் டப்ல குதிக்குது. அதுக்கு துணையா லாப்ஸ்டரும் பின்னாடியே வந்து முதுகு தேய்ச்சி விடுது. இதை பார்த்து 2 நொடியில் 2000 பிரச்சனையை இந்த யானையால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு புலம்பிட்டு பிக்கிள்ஸு கிட்ட போய் அம்மா இந்த வீட்டுக்காரங்க வரதுக்குள்ள நாம இங்கேருந்து போயாகணும்னு சொல்லுது. இருப்பா கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னதும் சரின்னு சோஃபாவில் உட்காந்துருது ஹிட்டு. அப்போ தன்னை மறந்து தூங்கிடுது. உடனே அது கனவுல பெர்த்தா வராங்க. அவங்க கிட்ட இப்ப இருக்க நிலைமையை எடுத்து சொல்லி உதவி கேட்குது ஹிட்டு. தம்பி, நம்ம காசுக்காக தான் மிருகங்களை பிடிச்சி கொடுக்குறோம். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பண்ணையிலிருந்து ஒரு குட்டி பண்ணி தப்பிச்சிடுச்சு, அதை எப்படியாச்சும் பிடிச்சி கொடுங்கன்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டு தேடி அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதை திருப்பி ஒப்படைக்க எனக்கு மனசே வரல. ஏன்னா அதோட கண்ணை பார்க்கும்போது தயவு செஞ்சு என்னை திருப்பி அனுப்பிடாதீங்கன்ற மாதிரியே சொல்லிச்சு. சரின்னு அதை நானே வச்சுக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சேன். என்னோட தொழிலையும் சொல்லி கொடுத்தேன். அந்த பன்னிக்குட்டி வேற யாரும் இல்லை, நீதான். அதனால காசுக்காக நாம தொழிலை செஞ்சாலும் எப்பவும் மனசாட்சியின்படி நடக்கிறது தான் நல்லதுன்னு அறிவுரை சொல்றாங்க. அப்போ லாப்ஸ்டர் வந்து ஹிட்பிகோட கனவை கலைச்சிருது. என்னடான்னு பார்த்தா அந்த வீடே தண்ணியில முழுகிட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னு மேலே போய் பார்த்தா பிக்கிள்ஸ் டிக்கில பாத்து டப்பு மாட்டினதுனால குழா உடஞ்சி தண்ணி பயங்கரமா வெளியேறிக்கிட்டு இருக்கு. வெளிக்கதவை பூட்டினதுனால தண்ணி தொட்டி போல உள்ளேயே ரொம்ப ஆரம்பிக்குது. உடனே லாப்ஸ்டரும் ஹிட்பிக்கும் கீழே போய் கதவை உடைக்க முயற்சி பண்ணுதுங்க. அது முடியலன்னதும் ஹிட்டு மட்டும் மேலே வந்து பிக்கிள்ஸ் கிட்ட நீந்த தெரியுமான்னு கேட்குது. அதை சொல்லித்தர எங்க அப்பா அம்மா என் கூட இல்லையேப்பான்னு புலம்புது. சரினா அது காலுக்கு கீழே கிடைச்சதை வச்சு மேலே ஏறி நிற்க வைக்குது. அப்போ தண்ணியோட அளவு அதிகமானதுனால ஹிட்டை மட்டும் மேல் ஜன்னல் வழியா வெளியேற்றி நிற்க வச்சிருது பிக்கிள்ஸு. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே வீடு ஃபுல்லா தண்ணி ரொம்ப பிக்கிள்ஸால மூச்சு விட முடியாம போகுது. அந்த சமயம் ஹிட்டு காத்த சுவாசிச்சு அதோட தும்பிக்கையில ஊதிக்கிட்டு இருக்கு. இதே போல அடுத்த நாள் காலையில வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தங்க நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து கண்ணாடி டோர் முன்னாடி தூக்கி போடுறாங்க. அது பட்டு கண்ணாடியில விரிசல் விட்டு உடஞ்சி தண்ணி எல்லாம் வெளியே போகுது. இந்த சம்பவத்தால 3 வெளியே வந்து விழுதுங்க. அப்போ மயக்கத்துல இருந்த பிக்கிள்ஸை தட்டி எழுப்புது ஹிட்டு. அது கண்ணை திறந்ததும் கட்டி தழுவுது. கூட சேர்ந்து லாப்ஸ்டரும் கட்டி பிடிக்குது. அப்போ எதிர்க்க வந்து நிக்கிறாரு கோமாளி. இந்த இடத்த விட்டு போகாம நல்ல வேலை பண்ண ஹிட்டு, என்ன இருந்தாலும் நம்ம டீல் படி நீ தான் யானையை ஒப்படைச்சிருக்கணும். ஆனா அதை கூட்டிட்டு போக நானே வந்துட்டேன். இதுக்காக உனக்கு தர வேண்டிய காசுல இருந்து கொஞ்சம் கழிச்சிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துடுறாரு கோமாளி. அதை கேட்ட பிக்கிள்ஸ் நீ என்னை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு போகலையான்னு அதிர்ச்சி அடையுது. நான் உன்னை இவங்கிட்ட ஒப்படைக்கலாம்னு தான் இருந்தேன், ஆனா இப்ப மனசு மாறிட்டேன்னு சொல்லுது ஹிட்டு. அதை காதல வாங்காம இனிமே நான் உங்க 2 பேரு கூடயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தனியா கிளம்பி போகுது பிக்கிள்ஸ். உடனே கோமாளி அவரோட முதலைய கூப்பிட்டு பிக்கிள்ஸை மிரட்டுறாரு. அதை பார்த்து பதறி போன ஹிட்டுக்கு அதோட தங்கப்பல்ல காட்டி சிரிக்குது முதல்ல. இதை பிடிக்க போய் தான் பெர்த்தா இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சு அங்கேயே மயங்கி விழுந்துருது ஹிட்டு. நம்ம நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு யானையை கூட்டிட்டு கிளம்புறாரு கோமாளி. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வந்த லெட்டிசியா ஹிட்டு கண்ணத்திலேயே பலர்னு அறையிறாங்க. அப்போ சுயநினைவுக்கு திரும்பின ஹிட்டு நானும் பிக்கிள்ஸை காப்பாத்த தான் நினைக்கிறேன்னு சொல்லுது. அப்படின்னா நமக்கு துணையா 2 நண்பர்களை கூட்டிட்டு வந்திருக்கன்னு ஸ்கங்கையும் கொவாலாவையும் காட்டுறாங்க லெட்டிசியா. ஏற்கனவே இதுங்களை பிடிச்சி கொடுத்தது ஹிட்டுன்றதுனால செம்ம கடுப்புல இருக்குங்க. அதுங்க கிட்ட உங்க கோவத்தை தீத்துக்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது ஹிட்டு. உடனே ஸ்கங்கும் கோவலாவும் அதை பொழந்து தள்ளுதுங்க. கூட சேர்ந்து லாப்ஸ்டர் வேற கிள்ளி விடுது. 3 சேர்ந்து வன்மத்தை தீத்துக்கிட்டதும் லெட்டிசியாவை கூட்டிட்டு யானையை காப்பாத்த கிளம்புதுங்க. அந்த பக்கம் கோமாளியோட நிகழ்ச்சியை பார்க்க கூட்டமா வராங்க. என்னடான்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் கொடுத்து வர வச்சிருக்காப்புல. அவரோட முதல்ல கிட்ட இன்னைக்கு நாம சிறப்பா சம்பவம் பண்ண போறோம், அதனால உன் கண்ணில் இருக்கிற ஏடாகுடமான முடிய வாரி வைன்னு சொல்றாரு. இந்த பக்கம் பிக்கிள்ஸை காப்பாத்த சூப்பர் ரூஸ்டர் நிகழ்ச்சியில வர கோழியை கூப்பிடுறாங்க. அதுக்கு சன்மானமா கோமாளி கொடுத்த $1,00,000 திருப்பி கொடுத்துருது ஹிட்பிக்கு. இதை பார்த்து லெட்டிசியாவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கொவாலா, ஸ்கங்க், லாப்ஸ்டர் இதுங்க 3 சேர்ந்து சூப்பர் ரூஸ்டர் கிட்ட கையெழுத்து வாங்குதுங்க. கூட சேர்ந்து நம்ம ஹிட்டும் கையெழுத்து வாங்குறாப்புல. இந்த ஃபேன் பாய் சம்பவத்தை முடிச்சுட்டு பிக்கிள்ஸை காப்பாத்த கிளம்புறாங்க. அதே சமயம் மக்கள் எல்லாரும் உள்ள வந்ததும் கோமாளியும் யானையும் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஆரவாரமா கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்த ஹிட்டு கேங்கு எப்படியாச்சும் பிக்கிள்ஸை காப்பாத்தலாம்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் எல்லாமே இரும்பு கதவால பூட்டப்படுது. என்னடான்னு பார்த்தா இந்த மேடையவே ராக்கெட்டா உருமாத்தி வச்சிருக்காப்புல கோமாளி. அதை பார்த்து எல்லாம் வண்டிக்குள்ளேயே பூந்துருதுங்க. அதே போல சீட் பெல்ட்டை மாட்டிக்கிட்டு கவுண்டவுனை முடிச்சு விட்டு ராக்கெட்டை கிளப்பி விட்டுறாரு கோமாளி. அதை பார்த்து காசு வாங்கிட்டு உள்ள வந்த மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஹிட்டு அதோட அதிநவீன வண்டியில இருக்க ராக்கெட் பூஸ்டரை பயன்படுத்தி பின்தொடர்ந்து வருது. ஆனா கொஞ்ச தூரம் போனதும் பூஸ்டர் செயலிழந்து போகுது. உடனே சூப்பர் ரோஸ்டர் அதோட சூப்பர் சூட்டை பயன்படுத்தி வண்டியை மேலே இழுத்துட்டு போகுது. அதுக்கு உதவி செய்ய ஸ்கங்க் முன் வருது. அது டிக்கில ஒரு பைப் அட்டாச் பண்ணி வாழைப்பழத்தை தின்னதும்
அணுக்கதிர்வீச்ச கக்கா வழியா இறக்கி கலவரம் பண்ணுது. அதனால வண்டி ஏடா கூடமா பறந்து போகுது. அதே சமயம் விண்வெளிக்கு வந்ததும் புவியீர்ப்பு விசை இல்லைன்றதுனால கோமாளி ஜாலியா பறகுறாப்புல. அவரோட வித்த காட்டுற நாய்ங்க குதூகலமா டான்ஸ் ஆடும்போது பிக்கிள்ஸை கூப்பிட்டு விருப்பம் இல்லாம நெருப்பு வளையத்தை தாண்ட வைக்கிறாரு. அது மேல ரிங்கெல்லாம் தூக்கி போட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காரு. கடைசியா நான் எகிரி குதிக்க போறேன், என்னை பக்காவா பிடிச்சிடணும்னு சொல்லி குதிக்கிறாரு. அந்த சமயம் ஸ்கங்கு கொஞ்சம் கொஞ்சமா கேஸை பாஸ் பண்ணி ராக்கெட்டு பக்கம் வண்டியை எடுத்துட்டு வந்துடுது. இந்த அதிநவீன வண்டி ராக்கெட்டோட இணைஞ்சதும் உள்ள ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு, எல்லாரையும் உடனே காப்பாத்தி ஆகணும்னு சொல்லுது. சரின்னு ஆளாளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு பிக்கிள்ஸை காப்பாத்த போது ஹிட்டு. இதை கவனிச்சு கோமாளியை பிடிக்காம ஹிட்டை நோக்கி வருது பிக்கிள்ஸ். அதனால கோமாளி பாவம் வேடிக்கை பார்க்குற ஒரு மேலே போய் மோதிடுறாரு. உடனே செம்ம கடுப்பாகி ஹிட்டு கேங்க தடுக்க முதலையை ஏவி விடுறாரு. கொவாலா அதை தடுத்து புரட்டி எடுக்குது. அதே போல ஹிட்டு கோமாளி கூட மோதி புரட்டி எடுக்குது. இந்த சண்டையில துப்பாக்கியை பயன்படுத்தி முதலைய பாக்ஸிங் கிளவுஸ் மூலமா ஓங்கி குத்திடுது ஹிட்டு. அதனால பறந்து போய் ராக்கெட்டோட ஒன்று சேர்ந்திருக்க அதிநவீன வண்டியை தள்ளி விட்டுருது. அதனால ஓட்ட விழுந்து காத்தோட வேகம் அதிகரிக்குது. இதுல ஃபர்ஸ்ட் கோமாளியும் முதலையும் சிக்கி வெளியேறிடுறாங்க. ஆனா சாமர்த்தியமா அவங்க சூட்ல இருந்த தலைக்கவசம் மூலமா உயிர் பொழைச்சிடுறாங்க. என்ன பூமிக்கு தான் திரும்பி வர முடியாது பாவம். அதே சமயம் ஹிட்டு கேங்கு ஒன்னா சேர்ந்து பிக்கிள்ஸை காப்பாற்ற முயற்சி பண்ணுதுங்க. அதுல ராக்கெட்டை விட்டு ஹிட்டு வெளியேறிடுது. அதை காப்பாற்ற வந்த பிக்கிள்ஸ் பாதி உடம்போட நடுவுல மாட்டிக்குது. அப்போ ஹிட்டுக்கு அதோட தும்பிக்கை மூலமா மூச்சு காத்து அனுப்புது. ஆனா பிடிமானம் இல்லாம ஹிட்டு பறந்து போய் மயங்கிடுது. அதே சமயம் கொவாலா முழு சக்தியை பயன்படுத்தி பிக்கிள்ஸையும் மொத்த கேங்கையும் கீழே இழுத்துடுது. அப்போ சூப்பர் ரோஸ்டர் கரெக்டா பறந்து போய் ஹிட்டை காப்பாத்தி வண்டி உள்ள போட்டு ஓட்டை இருக்க பகுதியையும் அடைச்சிருது. கொஞ்ச நேரம் பொறுத்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்ச ஹிட்டு, எப்பா நான் செத்துட்டேனே நினைச்சிட்டேன், நல்ல வேலை காப்பாத்திட்டீங்களேன்னு சந்தோஷப்படுது. அப்புறம்டா உள்ள போய் பிக்கிள்ஸை கட்டி தழுவுது. அதுவும் ஹிட்டு பொழைச்சதை பார்த்து சந்தோஷப்படுது. சரி, எல்லாரும் கீழே போறதுக்கு முன்னாடி தேவையில்லாத துணிகளை வச்சு பேராசூட்டை ரெடி பண்றாங்க. அடுத்ததா ஸ்கங்குக்கு வாழைப்பழத்தை கொடுத்து அணுக்கழிவை வெளியேற்றுறாங்க. அதுவும் முடிஞ்ச வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு சுருங்கி போய் படுத்துருது. அப்போ இந்த ராக்கெட்டு பூமியை நோக்கி வேகமா வர்றதுனால எப்படி நிறுத்த போறீங்கன்னு எல்லாரும் பதறி கத்துறாங்க. ஆனா ஹிட்டோட யோசனையால தேவையில்லாத துணியை பயன்படுத்தி ஜட்டி போல ஒரு பேராசூட்டை உருவாக்கி அழகா தரையிறக்கிடுறாங்க. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது ஹிட்டு. அதை சந்தோஷமா ஏத்துக்குது பிக்கிள்ஸ். அதனால வாக்கு கொடுத்தபடி கரெக்டா பிக்கிள்ஸை கொண்டு போய் இந்தியால சேர்த்துருது. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் கழிச்சு ஆம்லேட் கடையை போட்டிருக்குது ஹிட்டு. அங்க இதை தேடி இந்தியால இருந்து பிக்கிள்ஸ் வருது. என்னம்மா திரும்பி வந்துட்டேன்னு கேட்டா, என்னோட அப்பா அம்மாவை என்னால கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் இல்லாம உன்னை போல நண்பர்கள் யாருமே அங்க இல்லைன்னு சொல்லுது. அப்படின்னா வா, நம்ம கேங் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு, நாம ஒன்னா சேர்ந்து மற்ற மிருகங்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லுது ஹிட்டு. உடனே அதிநவீன வண்டியை எடுத்துக்கிட்டு வராங்க லெட்டிசியா. அதுல 2 ஏறினதும் சந்தோஷமா போறதோட படம் முடியுது. இந்த படத்துல நமக்கு சொல்ல வர ஒரே விஷயம், யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்றது தான். அதுக்குன்னு எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கணும்னு சொல்ல வரல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கருத்தூசி. ஸோ இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.